வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ. ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரியல இந்த விஷயம். நம்ம டே டு டே ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம், அது மூலிமா நம்ம எந்த பணமும் எடுக்கிறது இல்லை. அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம எடுக்கிறது இல்லை. இது நிறையா பேர் சொல்கிறதும் இல்லை. ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் அந்த அந்த ஃபீச்சர் தெரியாமல் அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஏர்ன் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் நான் அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறது வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்பில் லீகலான வேலை ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இந்த வீடியோ பயனுள்ளதாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பயன் நீங்கள் மட்டும் அடைஞ்சால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இவ்வளோ லேட்டாக தான் நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. இதை மாதிரி இதுக்கும் மேலே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, கண்டிப்பாக தெரியப்படுத்துவீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவீங்க. யூஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ் இருக்கும், சொல்லுவீங்க நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஏர்ன் பண்ணலாங்க. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் பேமெண்ட் எடுத்துருக்கிறீங்களா நிறையா பேர் கேட்பீங்க. நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அதிகமாக இதில் ஏர்ன் பண்ணி எடுத்துருக்கிறாரு. நான் ஒரு ஒர்க் பிஸியில் நான் அதை கவனிக்கல. ஒரு அமௌண்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். பட்டு இன்னும் ஸ்டில் இப்போயும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணி டெய்லி பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ப்ரூஃபையும் காட்டுறேன், என்னோடய ப்ரூஃபையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பி ஒர்க் பண்ண ஆரம்பித்தா போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நம்பினா மட்டுமே ட்ரை பண்ணால் ஓகே. அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்ட் டைம் கம்பெனின்ற சேனலில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, முதலீடே இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ₹1 கூட முதலீடு இல்லாமல் நிறையா பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க, 13,900 கிட்டத்தட்ட 14,000 நண்பர்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை பார்த்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் போடுறோம் இல்லையா? அதை பார்த்தாலே உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு புரியும். அதை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு புது ஜாப் வந்தாலும் அதில் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுறோம் இல்லையா நம்ம சேனலில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது இல்லையா? அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 செகண்டில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை பார்த்துக்கோங்க. புது ஆப்லாம் வந்த உடனே வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலிமா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நான் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். இந்த ஃபியூச்சர் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆப் ஆல்ரெடி நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு முக்கியமான கவனிங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டினியூவாக கவனிங்க. ஆல்ரெடி இந்த ஆப் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறது எப்படி, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, தெரியாதவங்க, சும்மா அந்த ஆப்பை வச்சுருக்கிறவங்க, ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆப் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வாட்ஸ்அப் மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆப்பு Vidstatus அப்படின்ற ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி என் மொபைலில் ஒரு ஆப் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அந்த ஆப் ஏர்னிங்ஸ்க்கான ஆப் இல்லை. சப்போஸ் அதில் ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஏர்ன் பண்ணுறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆப் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மொபைலில் நீங்கள் இந்த Vidstatusன்னு ஆல்ரெடி எந்த ஆப்னாலும் சரி, உங்கள் மொபைலில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது. அதனால் நியூ மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். நியூ மொபைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்பா, யார் மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் Vidstatusன்ற நேமில் ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ண முடியாது, ஏர்னிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு டிவைஸ்க்கு ஒரு ஆப் தான். ஓகே. ஸோ ரெண்டாவது நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் காட்டிக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய Paytm நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய Paytmல நான் ரிசீவ் ஆன பேமெண்ட்டை காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ Paytm என்னோடய Paytmல ரிசீவ் ஆன பேமெண்ட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மந்த்து ரிசீவ் ஆகிடுச்சு பேமெண்ட்டு. ரொம்ப கீழே இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணி என்னோடய அமௌண்ட்டை காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஜனவரி மந்த்து தான் எனக்கோட அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு 2019. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் நேமாக பார்க்குறீங்க இங்கே Vidstatus அப்படின்ற நேமில் எனக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கம்பெனி தரப்பில் கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. டெக்னாலஜி
QU வீடியோ டெக்னாலஜி இந்தியா ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து விட்ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்புக்காக எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜனவரி மாதம் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கா. ரீசெண்டாக பேமெண்ட் ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ரீசெண்டாக நான் பேமெண்ட் எடுக்கல, பட் நான் ஒர்க் பண்ணல, இல்லைன்னா பேமெண்ட் எடுத்திருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ, நீங்கள் வந்து நிறையா இன்கம் தந்துட்டு இருக்காங்க, வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட ப்ரூஃபை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ பார்க்குறீங்க விட் ஸ்டேட்டஸ்ன்றது ஜூலை 8 இது வந்து நேற்று பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஈஸி, அவரும் ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக ஏர்ன் பண்ணது பாருங்கள், கிட்டத்தட்ட 13 2 பேமெண்ட் எடுத்துருக்கிறாரு. 14 ஒரு 2-3 நினைக்கிற நேரம்லாம் பேமெண்ட் வித்ட்ரா கொடுத்துக்கிறாரு. டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்காரு பாருங்கள். பேடிஎம்மில் 7320 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் இது நல்லா வந்து பேமெண்ட் தந்துகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் 3 ஆப்ஷன் இருக்கும் சைன் அப் பண்ணுறதுக்கு. மொபைலை வச்சு இமெயிலு, ஃபேஸ்புக்கு எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்கள் அக்கௌண்ட்டை 1 செகண்டில் ஆக்டிவ் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே வந்தோடனே ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இது என்ன லாங்குவேஜ்லனா, இது வந்து ஹிந்தி லாங்குவேஜில் தான் வீடியோ ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, 5வது ஆப்ஷன், அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே கியர் ஐக்கான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. அந்த கியர் ஐக்கானை டச் பண்ணிட்டு கம்யூனிட்டின்னு இருக்கும், அதில் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கும், அதை தமிழுக்கு மாற்றிக்கங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். லாங்குவேஜ்ன்றது இந்த ஃபாலோவிங்கு, ஸோ இந்த இதெல்லாம் அதில் தமிழில் வரணும்னா நீ தமிழில் மாற்றிக்கலாம். தமிழில் வந்து புரியாது, சுத்த தமிழில் இருக்கும். அதனால் கம்யூனிட்டியை மட்டும் நீங்கள் வந்து தமிழில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அதை வியூ பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, கம்யூனிட்டி மட்டும் தமிழில் வச்சுக்காங்க. ஏன்னா வீடியோஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ்லாம் அதில் வந்து தமிழில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்துக்கங்க. ஸோ இதில் வந்து நான் வித்ட்ரால் பண்ணதோட மீதி அமௌண்ட் ரூ. 6 இருக்குது. ஸோ ஈஸியாகவே இதில் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இதில் கிரியேட்டார்ஸ்னு ஒன்று இருக்குது. கிரியேட்டார்ஸ் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறவர். இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த கிரியேட்டார்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா, அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து கிரியேட்டர் ஆகிடலாம். கிரியேட்டர் ஆனதுக்கப்புறம் எந்த வீடியோனாலும் இதில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு போகிற வியூஸை பொறுத்து, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸே இங்கேயும் வந்து அப்லோட் பண்ணி விட்ருங்க. இது மூலிமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் வருவாங்க, ஃபேன்ஸும் வருவாங்க, நிறையா வீடியோஸையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா, கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் பண்ணலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்த உடனே உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் மை காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, மை காயின்ஸை வந்து டச் பண்ணுங்கள். மை காயின்ஸை டச் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது இங்கே தான் இருக்குது. வீடியோவை கவனிங்க. ஏர்ன் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து என்னோடய மை வாலெட்டில் ரூ. 6 இருக்குது. எனக்கு வந்து இங்கே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல், இப்போ கேட் டச் பண்ணேன்னா என்னோடய ப்ரொஃபைலில் போகும். என்னோடய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணேன்னா ஒரு 500 காயின் தருவாங்க. ஸோ வீடியோ வந்து அந்த வீடியோனா இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த பட்டனை டச் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவுக்குள்ளே போகும். அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துணும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ டவுன்லோடும் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ரிட்டனும் அந்த வீடியோவை ரிட்டனே அப்லோடும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 30 காயின்ஸு, இதுக்கு ஒரு 3000 காயின்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்கணும். அப்படின்னா உங்கள் இந்த 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டீங்க. 10 நிமிஷம் வீடியோனா 30 செகண்ட் வீடியோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிரும். அது எப்படின்னு நான் இப்போ பண்ணியும் காட்டுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேரு, டெய்லி வீடியோ ப்ளே, டெய்லி செக்இன்னு. ஸோ இது பண்ணுறது மூலியமாக இப்போ எனக்கு 38% இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பார்க்குறீங்க 38% இருக்குது. இது 100% வரைய பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 100 காயின்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் அந்த 38% வந்து நான் டச் பண்ணுறேன். அந்த 38% டச் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரும். ஹோம் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் டச் பண்ணிவிட்டு அது ப்ளே ஆகும் இல்லையா. ப்ளே ஆகி நீங்கள் பார்க்க அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிடலாம். இப்போ மேலே பார்க்குறீங்க இல்லையா, அந்த டைமிங்கோட அந்த 19% இருக்குது இல்லையா, இது 100 வரைய பார்க்கணும். இது வந்து அடுத்து ஸ்க்ரோல் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ வந்துடும். இந்த 20 வந்துருச்சு பார்த்தீங்களா.
ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த வீடியோ அப்லோட் பண்ணவருக்கு வந்து இந்த வீடியோ 22,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கான அவருக்கும் ஒரு இன்கம்மு, இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க 4,000 பேர், அவங்களுக்கு ஒரு இன்கம்மு, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணவங்களுக்கு ஒரு இன்கம், ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கும் ஒரு இன்கம்மு. புரியுதுங்களா? டோட்டலாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் அமௌண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வீடியோ பார்க்குறது மூலிமா நிறைய இன்கம்மு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த இதில் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வந்து வந்துடும். ஓகேங்களா? அதனால் வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 20 நிமிஷமாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவை நீங்கள் பார்க்கணும் இல்லை, ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதில் இருக்கிற வீடியோ எல்லாமே ஒரு சின்ன சைஸ் 1 MP வீடியோ தான் இருக்கும். டேட்டாஸ்லாம் அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய டாஸ்க்கு கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்தாலும் ஒரு இன்கம் இருக்குது. எடிட் ப்ரொஃபைலை போய் எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஏர்னிங்ஸ் வருது இல்லையா, அந்த மை காயின்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் எல்லாம் அந்த மை காயின்ஸில் வரும். 12 மணிக்கு மேலே மை வாலெட்டில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மை காயின்ஸில் இன்றைக்கி வரும். அது 12 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸில் வந்துடும். இந்த ஏர்னிங்ஸில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு நாள் தான் நீங்கள் இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் டெய்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கி. அது எப்படி கிடைக்கிதுன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சாட்டை நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பாருங்கள் 159 வியூஸ் வந்திருக்கு. ஒன்லி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி இங்கேயும் பண்ணிக்கலாம். நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. இதை பற்றி ஒரு கிளியரான வீடியோ இன்னும் கிளியராக போடுங்க ப்ரோ, எனக்கு புரியலைன்னா நான் கண்டிப்பாக போட ரெடி. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த மாதிரி இன்னும் நிறையா ஏர்னிங்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். இந்த விஷயத்தை மற்ற பேருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.